மதுரையில் உள்ள தெற்கு சட்டமன்றம், வடக்கு சட்டமன்றம், மத்திய சட்டமன்றம் ஆகிய 3 தொகுதியிலும் என்டிஏ வேட்பாளராக உள்ள பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன், இயக்குனர் சுந்தர் சி, மருத்துவர் சரவணன் ஆகியோர்களின் வெற்றி உறுதி என்றே கூறப்படுகிறது. மதுரையில் இருக்கும் பெரும் பிரச்சனையானது குப்பை, கழிவுநீர். இதனை மையப்படுத்தி மக்களை சந்தித்து மாற்றத்தை நோக்கி மக்களை கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பெருவாரியாக அனைத்து சமுதாய மக்களும் வசித்து வரும் மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். இந்த சூழலில் மதுரையில் இருக்கின்ற சௌராஷ்டிரா சமுதாய மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு முழுமையாக அளித்து உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தி அதில் மதுரை தெற்கு வேட்பாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் மற்றும் மத்திய தொகுதி சுந்தர் சி, வடக்கு சட்டமன்ற வேட்பாளர் மருத்துவர் சரவணன் ஆகியோருக்கு ஆதரவளித்துள்ளனர். மேலும் அந்த சௌராஷ்டிரா முன்னேற்ற கழக நிர்வாகி ஒருவர் பேசுகையில் 3 எம்எல்ஏக்கள் இங்கே உள்ளனர் என்று பேசினார். இது அங்கே இருந்தவர்களிடம் உற்சாகத்தை கொடுத்துள்ளது. இதன் மூலம் மதுரையில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் என்டிஏ வேட்பாளர்கள் வெற்றி உறுதி என்றே சொல்லப்படுகிறது. மதுரை தெற்கில் பேராசிரியருக்கான ஆதரவும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அவரது வெற்றியும் உறுதி என்றே சொல்லப்படுகிறது. சௌராஷ்டிரா அமைப்புகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து சௌராஷ்டிரா சங்கங்களின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். மத்தியிலும் மாநிலத்திலும் இரட்டை என்ஜின்களாக வர வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோள். நிச்சயமாக எடப்பாடியார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கின்றது. அவர்கள் வழிநடத்தி இந்த 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தலிலே அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய மக்களிடையே மற்றும் பிற சமூகத்திலேயே கூட எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த பகுதியில் உள்ள அனைவரும் எங்கு கூப்பிட்டாலும் சென்று அனைவரும் 100% வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே முக்கியமான எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. வருங்கால எம்எல்ஏக்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்காகவே தேசியத்துக்காகவே உழைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நமது சௌராஷ்டிரா முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சௌராஷ்டிரா சமூகத்தின் அனைத்து சங்கங்களின் சார்பாகவும் வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.